சாகர் மன்னன் சூரியவன்சா சக்தி வாய்ந்த ஆட்சியாளர். அவர் அஸ்வமேத யாகத்தை நடத்த முடிவு செய்தார். இதற்காக ஓராண்டு காலம் அலையும் குதிரையை தயார் செய்தார். இருப்பினும் மழை மற்றும் புயல்களின் கடவுள் இந்திரன் மன்னன் மீது பொறாமை உணர்ந்து குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் மறைத்து வைத்தார். கபில முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த குதிரையை கண்டுபிடிக்க சாகர மன்னர் தனது மகன்களை அனுப்பினார். மன்னன் சாகர் மகன்கள் அவரை தாக்க தொடங்கிய போது கபிலர் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். கோபமடைந்த முனிவர் அரசனின் 60,000 மகன்களையும் எரித்தார். மன்னர் சாகர் தனது பேரனை முனிவரிடம் அனுப்பி தனது மகனின் ஆன்மாக்கள் விமோசனம் அடைய ஒரு வழியை கேட்டார். புனித கங்கை நதியின் நீர் மட்டுமே அவர்களின் ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவும் என்று கபிலர் முனிவர் கூறினார். இருப்பினும் தெய்வீக நதி வானத்தில் மட்டுமே ஓடியது. எனவே நதி பூமியில் இறங்க அனுமதிக்குமாறு அன்சுமன் பிரம்மாவிடம் வேண்டினார். இருப்பினும் தெய்வீக நதியின் புனித சக்தியை தாங்கும் அளவுக்கு பூமி பொருத்தப்படவில்லை. மேலும் அது இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். எனவே உலகத்தை அழிவிலிருந்து காக்க சிவபெருமான் நதியை தன் தலையில் ஏற்றி கம்பீரமான இமயமலையில் மெதுவாக பாய அனுமதித்தார்.